கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்தது வனாந்தரத்தில் நிழல் தரும் மரங்கள்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, கண்களை மூடிக்கூட இதனுடைய சமூகத்தை நோக்கி கர்த்தர் தாமே நம்மிடத்தில் இடைப்படும்படியாக கூட ஆவியானவரே நம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேனப்பா. என் தேவன் நீர் தாமே இயேசுப்பா அடியாளை மறைத்து பேசும்படியாக கூட நீர் என்ன இயேசுப்பா எங்களிடத்தில் பேச சுத்தமாக இருக்கிறீரோ உங்களோட வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை இயேசுப்பா உபயோகிக்கும்படியாக கூட நாங்கள் எந்த விதத்தில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீர் தெரியப்படுத்தும்படியாக கூட நம்முடைய வெளியேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த தேவன் தாமே எந்தவித தடைகளின்றி அந்த ஒரே நீர் இயேசுப்பா அந்த ஒரு வெளிப்படும்படியாக கூட ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நிழல் தருகிற மரங்கள். நம்மளுக்கு வனாந்தரம்னா என்னன்னு சொல்லுவோன்னா காமனாக பாலைவனம், வனாந்தரம். அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் வேறு எப்படி சொல்லுவோன்னா ரொம்ப வறட்சி, தண்ணி இல்லாத ஒரு இடம், வெப்பம் அதிகமாக காணப்படும். அங்கே இருக்கிற மணல்களில் என்ன பண்ண முடியாது, எதுவுமே வளராது. நம்மளால் கூட என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வனாந்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தை என்ன பண்ணுவோன்னா அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பிடுவோம்ல. ஒரு போராட்டம் வரும்பொழுது, அதே ஒரு கஷ்டம் வரும்பொழுது, எதனா ஒரு சின்ன பாடு வந்துடுச்சுன்னா என்ன சொல்லிவிடுவோம், என்னுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக இருக்குது அப்படி தானே சொல்லுவோம். ஏன்னா என்ன இருக்குது, ஃபுல்லாக கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. வனாந்திரம்னாவே அப்படி தானே இருக்கும், தண்ணீர்கள் இல்லாத இடம். மனிதர்கள் அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, குடியிருக்க மாட்டாங்க. வேணால் எப்போனா போயிட்டு வரலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, அங்கேயே அவங்களால தங்க முடியாத ஒரு இடம். தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். தண்ணீரே இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணும், தண்ணீர் காணப்படும். அப்படி தான் வனாந்திரம். இதே நிழல்னு எடுத்தோன்னா, நிழல் நமக்கு எதுவாக சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு இலைப்பாறக்கூடிய இடத்து தான் என்னன்னு சொல்லுவோம், நிழல்னு சொல்லுவோம். அதிகமாக நம்மளுக்கு ஒரு பயணிக்கும் பொழுது வெயில் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இப்போ ரொம்ப தொலைவு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுங்கள், ஒரு நிழலாக இருக்கிற பார்த்து நிறுத்துங்க, எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு வனாந்திரமாக இருக்கிற நம்மளுடைய பாதையில் நமக்கு எது தேவைப்படுது, நிழல் கண்டிப்பாக தேவைப்படுதில்ல. அப்போ அந்த வனாந்திரத்தில் நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன மரங்கள்லாம் தெரியும்? எனக்கு முன்னாடிலாம் தெரிஞ்சது என்னென்னா, வனாந்திரத்தில் இருக்கிற மரம் எனக்கு தெரிஞ்சது பேரிச்ச மரம், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்னென்னா, வனாந்திரத்தில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்னா, அதே பேரிச்ச மரம் இருக்கும், பனை மரம் இருக்கான், ஓக் ட்ரீன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சீத்தி மரம், அதுக்கப்புறம் சூரி செடி இருக்குது, கேதுரு மரம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மரமாக இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு மரத்தை பற்றியுமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசி முடிச்சிட்டாங்க. அந்த மரத்தோட நன்மைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அந்த மரத்தை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே பேசிட்டாங்க. அப்போது சரி என்ன பண்ணோன்னா, அந்த மரத்தை சம்மந்தமாக அப்போ அந்த மரம் எப்படி நிழல் கொடுத்துச்சு, யார் யாருக்கு நிழல் கொடுத்துச்சு, அந்த நிழலை வைத்து யார் யார் எப்படி இருந்தாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காமனாக என்ன பண்ணுறோன்னா, வனாந்தரத்தில் இருக்கிற மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட மரமாக தான் இருக்குமா. ஏன்னா அது வறட்சியை தாங்கி என்ன பண்ணுது, அது வளர்ந்து வருது. தண்ணீர் இல்லாத நேரத்தில் கூட வனாந்தரத்தில் இருக்கிற மரங்கள் அதுக்கு தேவையான தண்ணீரை ஒரு 50 மீட்டருக்கு இருந்தால் கூட அதனுடைய வேரை வச்சு என்ன பண்ணுமா, உறிஞ்சி அது அந்த மரம் வளருமா. அது எப்படி இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஏன்னா எல்லா வறட்சியை தாண்டி தண்ணீர் இல்லைனாலும் என்ன பண்ணுமா, அது வளர்கிறதுனால அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதனுடைய வேரெல்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப ஆழமாக இருக்குமா. அப்பேற்பட்டதாக தான் வனாந்திரத்தில் காணப்படுகிற மரங்கள் இருக்குது. அந்த வனாந்திரத்தில் தான் சீத்தி மரம் இருந்தது. அந்த சீத்தி மரத்தை தான் வச்சு என்ன பண்ணாங்க, உடன்படிக்கையை பெட்டியை உண்டாக்குனாங்க. அதே மரத்தில், அந்த மரத்தோட வனாந்திரத்தில் இருக்கிற மரங்களை வச்சு நிறைய என்ன பண்ணுவாங்களாம், பயன்படுத்துவாங்களாம் அந்த மரங்கள். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு கூட நம்ம வனாந்திரத்தில் நிலத்தந்த மரங்களில் வேதத்தில் என்னென்ன மரங்கள் இருந்துச்சு, அதனுடைய நிழலில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நிழலுக்கு என்ன பண்ணுவோன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நிழல். அந்த நிழல் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த நிழல்லையே
இருந்துட்டோன்னா நம்மளால் அடுத்த வேலை செய்ய முடியுமா? எங்கேயோ போகிற இடத்துல நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தேவை. ஒரு நிழலில் இருந்துட்டோம், திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா பிரயாணம் பண்ணாமல் அதே இடத்துல நின்றுட்டோன்னா நம்ம போக வேண்டிய இடத்த நம்மளால் ரீச் பண்ண முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாதுல்ல. அப்போ நம்மளுக்கு நிழல் தேவைன்ற இடத்துல என்ன பண்ணணும்? நிழல் வேணும். நிழல் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு திரும்பி என்ன பண்ணணும்? நாம் பிரயாணத்தை தேடி நம்ம ஓடணும். ஆனால் இங்கே எலியா ஸ்டோரி ஆல்ரெடி சூரிய செடியிலே எலியா ஸ்டோரியை நம்ம பார்த்துட்ருப்போம். நான் உங்களுக்கு காமனாக சொல்கிறேன். ஏன்னா பைபிளில் நம்ம எலியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எலியா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுறாருனா 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்பி நின்று என்ன பண்ணுறாரு? அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? பறைசாற்றின ஒரு தீர்க்கதரிசி. அவ்வளோ பேர் என்ன பண்ணார்? எதிர்த்து அவர் ஒரு ஆளாக நின்றவர். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறார்? வேதத்தில் 7 அற்புதங்களை அவர் செஞ்சுருக்கிறார். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான். ஆனால் என்ன பண்ணுறாரு? ஒரு நேரத்தில் எசபேலுன்றவங்களுக்கு பயந்து அவங்க எங்கே போகிறாரு? சூரிய செடியின் கீழே போகிறார். எனக்கு இன்றைக்கு கொடுத்த வேத பகுதி கூட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 4 வரை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம படிக்க கேட்கலாமா? அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இதில் என்ன பண்ணுறாரு? சூரிய செடியின் கீழே தான் என்ன பண்ணுறாரு? எலியா தீர்க்கதரிசி படுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்பதாகவே எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார். அங்கே நானே படிச்சிடுறேன். 4வது அதிகாரத்தில் கீழே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அவர் எதுக்காக இதை சொல்லுவார்னா, நான் என்ன பண்ணோன்னா சாகணும், எனக்கு இது போதும், இந்த வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணும் போதும், நான் சாகணும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் எப்படி இல்லை நல்லவன் அல்ல, என் வாழ்க்கை இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சூரிய செடிக்குள்ளே போகிறார். சூரிய செடி அவருக்கு அந்த இடத்துல நிழல் கொடுத்ததை தவிர்த்து அந்த சூரிய செடி என்ன பண்ணுன்னா அது ரொம்ப முட்கள் நிறைந்ததாக இருக்குமா. அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் படுத்திருந்தா கூட அதனுடைய காற்று நம்மளை என்ன பண்ணுமா? அதிகமாக நம்மளுக்கு கெடுதலை தான் கொடுக்குமா. அப்போ சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல தங்கி இருக்கிறவங்க மரணத்துக்கு கூட கொண்டு செல்லும். அப்போ அந்த இடத்துல தான் அவர் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு? போயிட்டு சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு அந்த நிழலில் இருந்து தான் என்ன பண்ணுறாருன்னா நான் சாகணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கிறாருன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். என்ன தடையாக இருந்தாலும் சரி, நம்மளோட தடைகளெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவார்? அவரை நம்மளை கூட்டி செல்வார். அப்போது எலியா தீர்க்கதரிசிக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு நோக்கத்தை வச்சுருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு? தன்னுடைய பிரயாணத்தை முடிச்சிடணும், எனக்கு என்ன போதும், இந்த நிழலே போதும்னு சொல்லி படுத்து என்ன பண்ணிடுவார்? தூங்கிடுவார். ரெஸ்ட் மட்டும் எடுக்கல, தூங்கிடுறாரு. அங்கே கீழே அப்படி தான் போட்டிருக்கோம், ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பாக்கு அந்த இடத்துல அவர் நிழல் கொடுக்குறவர் தானே. அவர் அந்த இடத்துல கோவப்படலை. என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு தேவதூதனை அனுப்பி அவருக்கு என்ன பண்ணுறாருனா சாப்பிட்றதுக்கு போஜனத்தை கொடுக்குறாரு. இதே நம்மளாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொல்கிற செயலை செய்யாமல் போயிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்க மேலே கோவப்படுவோம், கண்டிப்பாக கோவப்படுவோம்ல. அதுவும் அவர் யார்? ஒரு எலியா தீர்க்கதரிசி. அவரை கொண்டு அநேக காரியங்களை செய்யணும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணலன்னா, கர்த்தர் கோவப்படாமல் தூதனை அனுப்பிச்சு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பிறகு அவர் பிரயாணத்தை அவர் தொடங்கலாம்ல. ஆனால் என்ன பண்ணிட்டார்? மறுபடியும் தூங்கிட்டு என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஏஞ்சல் அனுப்பி என்ன பண்ணுறாரு? தேவதூதனை அனுப்பி சாப்பிட சொல்கிறார். நீ என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய தூரம் போகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் அந்த சூரிய செடியின் கீழே இருந்து என்ன பண்ணுறாரு? எழுந்து அவர் பிரயாணப்பட்டு போகிறார். ஒரு 40 நாள் பிரயாணப்பட்டு போவார். இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், வேத வாசிப்பு இல்லாமல். அதுக்கப்புறம் தான் கடைசியாக என்ன பண்ணுவார்னா, கர்த்தரே கேட்பார், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குகையில் போயிருப்பார். அப்போ சொல்லுவார், உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன்கிட்டயும் அதே சொல்லுவார், நான் என்ன பண்ணணும்? நான் சாக வேண்டும். எனக்காக விரோதமாக யார் எழும்பியிருக்காங்க? எசபேல் எழும்பியிருக்காங்க. என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அப்புறமா எலியா நம்ம என்ன பண்ணுவோன்னா, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ மனிதன் தான் யார்? எலியா தீர்க்கதரிசி. அதுவும் இல்லாமல் அக்கினி ரதங்களினால் என்ன பண்ணார்? அவர் மேலே போனார் அந்த சுழல் காற்றுனால். இன்றைக்கு கூட நம்ம கர்த்தரிடத்தில் இந்த ஆராதனை வேலையில்
நம்மளிடத்துல அபிஷேகம் இறங்கணுன்னா என்னன்னு தான் சொல்லி கேட்போம். எலியாக்கு எப்படி நீங்கள் சுழல்காற்று அபிஷேகத்தினால் அவரை நடத்துனீங்களோ அதே போல் என்ன பண்ணுங்கள், நம்மளையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள மனிதன் தான். ஆனால் என்ன பண்ணிடுறாரு, ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டார், அவர் கொஞ்சம் விட்டுட்டார். அவர் விட்டதுனால தான் அவரை காட்டிலும் எலிசாக்கு தேவன் எப்படி கொடுத்தாரு, இரட்டிப்பான வரத்தினால கொடுத்தாரு. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி தானே கேட்போம். நம்மளுக்கு வரங்கள் வேணும்னா நம்ம வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை என்னதான், எலிசாக்கு கொடுத்தது போல் எனக்கும் இரட்டிப்பான வரங்களை தாங்கன்னு சொல்லிட்டார். அவர் அந்த நிழல்லிருந்து பிரயாணம் பண்ணி அவர் வெகு தூரம் போயிருந்தா இன்னும் இவரோட சாப்டர் முடியாமல் என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த நிழலில் இருந்தாலும் அப்பயும் என்ன பண்ணல, ஆண்டவர் அவரை விட்டு கொடுக்கல. அந்த நிழல்லையும் அவருக்கு என்ன பண்ணார், போஜனத்தை கொடுத்து அவர் வழி நடத்தினார். அடுத்ததாக கூட பார்த்தோன்னா இஸ்ரவேல் மக்கள், நமக்கு தெரிஞ்சது தான். இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணார், 40 வருடமாக அவங்கள வழிநடத்தி தான் வந்தார். அங்கேயும் தேவன் அவர்களுக்கு நிழலை கொடுத்து தான் வந்தார். அவங்களும் பயணித்த பயணம் எதில் தான், வனாந்திரத்தில் தான். நிறைய அவர்களுக்கு பட்டணத்தின் வழியாக பிரவேசிக்க அவங்களுக்கு சூழ்நிலை இருந்தோம். ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன பண்ணல, அவங்கள உள்ளே விடாமல் அவங்கள என்ன பண்ண சொன்னாங்க, சுற்றி தான் போக சொன்னாங்க. வனாந்திரத்தின் பாதையிலே தான் நடந்து சொன்னாங்க. ஆனால் அந்த நிழலில் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முறுமுறுத்துட்டாங்க. அவங்க முறுமுறுத்ததுனால தான் 40 நாளில் செல்ல வேண்டிய கானான் தேசத்துக்கு 40 வருஷமாக என்ன பண்ணார், மாற்றினார். அதில் பிரவேசித்தவங்க யார் தான், சின்ன பிள்ளைங்களும் 2 பேரும், பெரியவங்க மட்டும்தான். மற்றவங்களாம் என்ன பண்ணல, கானானில் பிரவேசிக்கல. அப்போ அவங்க கிடைச்ச நிழலை என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 40 வருஷமும் அவங்களோட வஸ்திரம் என்ன பண்ணலை, கிளியவும் இல்லை. அவங்களுக்கு உணவு என்ன பண்ணுச்சு, மண்ணா காடை எல்லாமே கிடைச்சிச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா நம்ம முறுமுறுத்துறோம். அப்படி முறுமுறுத்தோன்னா நம்மளுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணோமா, தடைப்பட்டு போயிட்டே தான் இருக்கும், கிடைக்காம இருக்காது. அப்போ ஏன் காலதாமதம் ஆகுதுன்னா, அவருடைய நிழலில் நம்ம என்ன பண்ணலன்னா நிலைத்து நிற்கலை. அப்போ நிழலில் நம்ம நிலைத்து நிறந்தோன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவோம், சீக்கிரமாக பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்மளுக்கு அது தாமதிக்காதுல்ல. இதுவே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வனாந்திரத்தில் இல்லை. ஆனால் ஏசப்பா அவங்கள உண்டாக்கும் பொழுது தேவன் சொல்லுவார், அவங்க நிழலில் இருக்கும் பொழுது அவங்க நிர்வாணியாக இருக்கிறதே என்ன பண்ணலை, அறியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யார் அந்த இடத்துல வராங்க, சர்ப்பம் என்ன பண்ணுது, ஸ்திரியை பார்க்குது. அப்போ கர்த்தருடைய நிழலில் இருந்தப்ப ஆதாம் ஏவாள் நிர்வாணின்றதை உணராமல் இருந்தாங்க. ஆனால் அதே சர்ப்பம் அவங்கள வஞ்சித்து அவங்களுடைய நிழலில் நடத்தும் பொழுது அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் நிர்வாணியாக இருக்கிறதை அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. அப்போது இந்த இடத்துல 10வது வசனத்தில், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். 11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்போ அங்கே அவங்களுக்கு என்ன நடக்குது, பயந்து என்ன பண்ணுறாங்க, ஒளிந்து கொள்கிறாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்மளும் அவருடைய நிழலே இல்லாமல், அது சர்ப்பமாக இருக்கட்டும், இல்லை சாத்தான் ஏதாவது ஒரு மனிதரை கொண்டு நம்மளை வழிநடத்துகிறதாக இருக்கட்டும், அந்த நிழலில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு பயந்து ஒளிந்து இருக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்போ நம்மளே என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம யாருடைய நிழலில் இருக்கோம். கர்த்தருடைய நிழலில் இருக்குமா, இல்லை ஏதாவது மனிதர்களோ இல்லை சாத்தானுடைய நிழலிலோ நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நம்ம ஒளிந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம யாருடைய நிழலில் இல்லாமல் இருக்கிறோம், கர்த்தருடைய நிழலில் இல்லாமல் இருக்கிறோம். அடுத்ததாக கூட இதில் இத்தனை நிழலில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அவங்க எதெல்லாம் அவங்க மாறி போனாங்களோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை மாறினதை பார்த்தோம். இதுவே ஒரு மனித வேதத்தில் எவ்வளோ வனாந்திரத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் அவர் இருந்த நிழல் யார், ஒருவர் மட்டும்தான்னா கர்த்தரை மட்டும்தான். கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டிருந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இதில் என்ன, யாரை பற்றினா தாவீதை பற்றி தான் பார்க்குறோம். தாவீது வந்து ராஜா ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்படுறதுக்கு முன்னாடியே அவர் எங்கே வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்னா, வனாந்தரத்தின் பாதையில் தான் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். அந்த வனாந்தரத்தின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் யாரை தான் பற்றி கொண்டு இருந்தார்னா, கர்த்தரை மட்டும்தான் பற்றி கொண்டு இருந்தார். ஏன்னா சங்கீதம் 23:1 சொல்லியிருக்குல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது வந்து அவருக்கும் சரி, அவர் மேய்த்து கொண்டு இருந்த ஆடுகளுக்கும் சரி. அப்போ அவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் யாரை நம்பியிருந்தார்? கர்த்தரை தான் நம்பியிருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் வனாந்திரத்தில் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பதாகவே அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டது, தாவீது வந்து ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட சொல்லுவார். கரடியும் சிங்கமும் வந்துச்சு, ஆனால் நான் அதை என்ன பண்ணிட்டேன், வாயை நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது யாருடைய நிழலில் இருந்ததுனால இவ்வளோ தைரியம். அப்போ தாவீது எப்படி இருந்தார்னா, ஒரு சின்ன பையனாக தான் இருந்திருப்பார், ரொம்ப பெரியவர்லாம் இல்லை. அப்போ சின்ன பையனாக இருந்து ஆடுகளை மேய்க்கும் பொழுது வருகிற கரடியும் சிங்கத்தையும் பார்த்து பயப்படாமல் அதை எதிர்த்து அதை கிழித்து போட்டார்னா, அவருக்குள்ளாக அப்போ யார் இருந்து செயல்பட்டு இருக்கணும்? கர்த்தர் தான் இருந்து செயல்பட்டுக்கணும். அப்போ கர்த்தருடைய நிழலில் அவர் இருந்ததுனால மாத்திரம்தான் என்ன பண்ணுச்சு, அந்த வனாந்திரத்தின் பாதையை அவரால் கடக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, சவுலின் மூலமா வனாந்திரத்தின் பகுதியில் அவர் செல்கிறாரு. தன்னுடைய உயிரை பாதுகாக்க என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளுமே அந்த வனாந்திரத்தின் பாதையில் தான் என்ன பண்ணுறாரு, அவர் போகிறாரு. அப்போ அந்த வனாந்திரத்தின் பாதையில் கூட அவர் என்ன பண்ணலைன்னா, ஒரு நாளுமே வந்து அவர் என்ன பண்ணலை, எலியாவை போல நான் வந்து சாகணும்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் அழைச்சது யார், கர்த்தர். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அவரை தப்பு வைப்பார். ஏன்னா சவுல்கிட்ட அவர்கிட்ட கிடைக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளுமே இது வரைக்கும் தாவீதை சவுல் என்ன பண்ணலை, கிட்ட கூட நெருங்கலை. ஆனால் இதே தாவீது சவுலை என்ன பண்ணுறாரு, கிட்ட நெருங்கி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதனை என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், சவுலை விட்டு விடுவார். ஆனால் இதே தாவீதால் சவுலை நெருங்க முடிஞ்சதை தவிர்த்து சவுலால் என்ன பண்ண முடியல, தாவீதை நெருங்கவே முடியல. ஆனால் தாவீதை வந்து பார்க்கும் பொழுது சவுல் ஒரு வாட்டி என்ன சொல்லுவார், நான் என்ன பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என் மகனே நான் என்ன பண்ணிவிடு, மன்னிச்சிடு அப்படின்னு தான் சொல்லுவார். இதே வந்து தேவனுடைய நிழலில் நம்ம இருக்கும் பொழுது, இந்த வனாந்தரத்தின் பாதையில் அவருடைய நிழலில் இருந்து நம்ம எங்கேயுமே வழி விலகாமல் அவருடைய நிழல்லே இருக்கும் பொழுது நமக்கு அநேக பாடுகள் வரும், அநேக நிந்தைகள் வரும். ஏன்னா வந்து வனாந்திரத்தில் யார் நம்ம சோதிப்பாங்கன்னா, சாத்தான் தான் என்ன பண்ணுவார், சோதிப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை 40 நாள் என்ன பண்ணுறாரு, உபவாசம் இருக்கும் பொழுது ஆவியானவராலே எங்கே கொண்டு போகிறாரு, வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டு சாத்தானால தான் என்ன பண்ணுறாராம், அவர் சோதிக்கப்படுறாராம். அப்போ வனாந்திரத்தின் பாதையில் கண்டிப்பாக என்ன தான் வரும், கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணணுமா, நம்ம கர்த்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கணுமா. கொஞ்சம் நம்ம அப்படி வழி விலகி போயிட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதில் நம்மளால் நிலைச்சி நிற்க முடியாது. ஏன்னா வந்து மரத்து நிழல் கூட என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்ம பற்றி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும், என்றைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா, ஏன்னா சாத்தான் வந்து எப்படி சோதிப்பானா, அநேக விதத்தில் சோதிப்பான். தாவீதை எப்படி பார்த்தான்னா, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவக்குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினால் அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதும் அந்த ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். இப்போ வனாந்திரத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, நம்மளை அழிக்க தான் நினைப்பாங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் வார்த்தையினால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை உருவ குத்துவாங்க. அநேக விதத்தில் இவங்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, இத்தனை வருஷமாக இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, கர்த்தரை பின்பற்றி இருக்கிறாங்க, ஆனால் என்ன ஆச்சு, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வார்த்தை எல்லாமே கேட்டுருக்கோம் தானே. யார் வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட நிலைமை வந்ததே இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அவங்கவுங்களுக்கு அது என்ன தான் சொல்லுவோம், நம்ம கஷ்டமான பாதை, என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் சவுலை என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதை குத்தி போட தான் பார்த்தாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் குத்த முடியல. அந்த ஈட்டி எங்கே போய் பாயுது, சுவரில் தான் என்ன ஆச்சா, பாஞ்சிச்சு. ஆனால் அது தாவீது மேலே என்ன படவே இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கும் விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளால் பார்க்குமே தவிர்த்து அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. கண்டிப்பாகவே என்ன பண்ணாதான், அது மேற்கொள்ளாது. ஏன்னா நம்ம யாருடைய நிழலில் இருக்கிறோம், கர்த்தருடைய நிழலில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தான் என்ன பண்ணுவார், நமக்கு ஆண்டவர் தருவார். இதுவே அடுத்ததாக கூட கீழே போட்டிருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலை செய்ய என்ன பண்ணுவார், சவுல் ஆட்களை அனுப்புவார். அப்போ மீகால் என்ன பண்ணுவாங்க, தாவீதை தப்பு வைப்பாங்க. அப்போ நமக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுவார், ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வனாந்திரத்தின் பாதையில் கூட தாவீது எவ்வளோ நாள் பிரயாணப்பட்டும் அதில் என்ன பண்ணியிருப்பார், கஷ்டப்பட்டு இருப்பார். ஏன்னா வனாந்திரனாவே என்ன தான் இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. ஒவ்வொரு குகைக்குள்ளாக தான் என்ன பண்ணியிருப்பார், தாவீது வாழ்ந்திருப்பார். அவ்வளோ கஷ்டங்கள் பட்ட தாவீது ஏன் இவ்வளோ பொறுமையாக இருந்தார்னா, அவர் யாரை நம்பி இருந்தார், கர்த்தரை நம்பி இருந்தார். அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் போவார். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, நான் இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தாவீது கர்த்தர் இடத்துல விசாரிப்பார். அப்போ தாவீதுக்கு என்ன பண்ணுவார், கர்த்தர் நீ போகலாம், நீ அதை என்ன பண்ணலாம், பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவார்னா, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்ளுவ. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருனா, தாவீது அவர் சிறு வயதிலிருந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அவர் கர்த்தருடைய நிழலிலே இருக்கிறதுனால மாத்திரம்தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவரால் இத்தனை நாள் என்ன ஆச்சு, வழி நடத்த முடிஞ்சிச்சு. அவர் ஒரு நாளுமே என்ன பண்ணலன்னா சோர்ந்து போல, ஒரு நாளுமே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு என்ன பண்ணலை, தாவீது சொல்லவே இல்லை. இன்னும் தாவீதுக்கு வனாந்திரத்தின் பாதையில் இருக்கும் பொழுது தான் அநேக ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. சவுலுக்கு விரோதமாக அவங்க எழும்பினாலுமே, ஆனால் சவுல் என்ன பண்ணலை, கொலை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனது என்ன ஆச்சு, தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அவர் கர்த்தருடைய நிழலில் இருக்கிறதுனால எந்த ஒரு மனுஷனுக்கும் விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாது என்று. ஏன்னா வனாந்திரத்தில் இருக்கிற மரங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்ன, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாவீதுக்கு என்ன இருந்துச்சு, அங்கே அந்த சகிப்புத்தன்மை தான். என்ன தான் நம்மளுக்கு சவுல் விரோதமாக எழும்பினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வனாந்தரத்தின் பாதையில் அவர் கடந்து சென்றது எதற்காகனா, கடைசியில் அவரை தாவீதை என்ன பண்ணார், கர்த்தர் ஒரு ராஜாவாக அவர் மாற்றினார். அப்போ அவர் வனாந்தரத்தின் பாதையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்ன ஆகுது, அங்கே அவருக்கு ஒரு உயர்வை கொடுக்குதா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்ம தாங்கி நம்ம நடந்து செல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதற்கு உதாரணம் தான் வேதத்தில் யாரை நம்ம பார்க்குறோம், தாவீதை பார்க்குறோம். ஏன்னா தாவீதின் வாழ்க்கையில் வனாந்தரத்தின் பாதையில் தான் அவர் கடந்து சென்றார். அவர் நடந்த காலங்களில் பாதி நாட்கள் எதில் தான் இருக்குது, வனாந்திரத்தில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட தாவீதை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாய் மாற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மையும் என்ன பண்ணுவார், அவர் உயர்த்தி அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா வனாந்திரம்ன்றது என்ன ஆகாது, ஒரு சின்ன இது இல்லை. ஏன்னா அங்கே நிற்க கூட என்ன பண்ண முடியாதான், வெயிலில் போகும் பொழுது இடம் இருக்காது. ஒரு நிழல் இருந்தால் தான் அந்த நிழலில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் இருந்து நம்ம போக முடியும். அதுக்காக சரி இப்போ உங்கள் வனாந்திரத்தில் இருந்ததுனால தாவீதுக்கு நிழல் உண்டாச்சு, திருப்பி நாங்களும் வனாந்திரத்துக்கு போய் என்ன பண்ணுறது, நிழல் உண்டாக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரல. ஏன்னா அங்கே அவர் தேடி போனார். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் வனாந்திரத்துக்கு போய் வனாந்திரத்தில் இருக்கிற மரத்தின் நிழலில் இருங்கன்னு நான் சொல்லலை. அதே நிழலாக நமக்கு யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 121 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யார் தான் நமக்கு நிழலாக இருக்கிறதா,
கர்த்தர் தான் நம்மளுடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே வலது பக்கத்து நிழலாக இருந்து தான் தாவீதை என்ன பண்ணாராம், அவர் வழி நடத்தினாராம். தாவீது எழுதின சங்கீதத்தில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார்னா கர்த்தர் அவர் துதித்து தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருடைய தீங்கு நாளில் என்ன பண்ணியிருப்பார், அவர் காத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 23 கூட 4வது வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ அவர் மரணத்தின் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யார் அவருக்கு துணையாக இருந்து அவரை வழிநடத்துகிறது என்றால் கர்த்தர் மாத்திரம்தான். அவர் எந்த நிலையிலுமே என்ன பண்ண மாட்டாரா, கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் வழிநடத்தி கொண்டே தான் இருக்கிறார். ஒரு நாளுமே என்ன பண்ண மாட்டாரா, அவரை நம்ம கைவிடவே மாட்டார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிவிடுவோம், நம்ம மறுதளிச்சிடுவோம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரச்சனைக்கும் இந்த கஷ்டத்துக்கும் பிறகு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மறந்து போயிடுறோம். ஏன்னா தாவீது அப்படி தான், எத்தனை நாட்கள் ஓடினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சவுல் மரித்து போனோம், சவுல் மரித்த பிறகு நம்ம ராஜாவாயிடுவோம் அப்படின்றதுக்காக அவர் ஓடலை. தான் உயிரை பாதுகாத்துக்கொள்ள என்ன பண்ணார், ஓடினார். ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் கர்த்தரை பற்றி கொண்டு இருந்ததுனால தான் கர்த்தர் அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்தார். ஆனால் நமக்கும் என்ன பண்ணிவிடுவோம்னா கொஞ்சம் எதுனா சின்னதாக பிரச்சனை வந்தாலுமே என்ன பண்ணிவிடுவோம், நம்ம எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். எல்லாருமே அப்படி தானே, நானும் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், மனுஷங்களாக இருந்து எதனா ஒரு சின்னதுனால என்ன பண்ணிட மாட்டோம், நம்ம தாங்கிக்கவே மாட்டோம். ஆனால் நமக்கு அவர் நிழலாக இருக்கிறாருன்றதை என்ன பண்ணிடுறோன்னா சில நேரத்தில் மறந்து போயிடுறோம். மனுஷங்களுடைய நிழலை கூட நம்பிடுறோம். ஒரு நேரத்தில் அவங்க சொல்கிற வார்த்தையின் ஆறுதலை நம்பிடுறோம். ஆனால் நமக்கு உறுதுணையாக எந்நேரமும் இருக்கிறது யார் தான், கர்த்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் என்ன சொல்கிறார், நம்ம வலது பக்கத்துக்கு அவர் நிழலாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை என்ன பண்ணுறோம், நம்ம மறந்து போயிடுறோம். அப்படி மறந்ததுனால தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகுது, தடைப்பட்டு போகுது. தடைப்பட்டு போகிறதோட தாமதிக்குது. நம்மளுக்கு கிடைக்காம இருக்காது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஆகாது, வீணாகாது. இல்லை, அவர் நமக்கு சொன்னதை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். ஆனால் அந்த நிறைவேற்றி முடிக்க நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே என்ன பண்ணிடுறோம், அதை காலதாமதமாக்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன பண்ணிருக்கு, வைக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுது, நம்மளாலேயே அது தாமதிச்சு போயிடுது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா தாவீதை போல் என்ன பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தை மற்றும் என்ன பண்ணணும், பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே தாவீது சொல்லியிருப்பார் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இந்த நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ யார் நமக்கு மறைவிடமாக இருக்கிறாங்க, கர்த்தர் மட்டும்தான். என்ன தீங்கு நடந்தாலும் அவர் நம்ம என்ன பண்ணுவாராம், மறைச்சி கொள்வாராம். அந்த தீங்கு நமக்கு வரும், ஆனால் எதுவுமே நம்ம என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது, நம்ம அதை மேற்கொள்ளாது. நம்ம கண்களால் பார்ப்போமே தவிர்த்து அது நம்ம என்ன பண்ணாதான், மேற்கொள்ளாதான். ஏன்னா சவுல் அப்படி தான் என்ன பண்ணார், தாவீதை குத்த பார்த்தார். ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் ஈட்டியால் அவரால் குத்த முடியல. அவரை கொலை செய்ய நினச்சாரு, ஆனால் என்ன பண்ண முடியல, கொலை செய்ய முடியல. அவங்க நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவங்களால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு விரோதமாக நினைக்க மட்டும்தான் முடியுமே தவிர்த்து அதை நம்ம என்ன பண்ணாதான், மேற்கொள்ளாதான். ஏன்னா தீங்கு நாளில் என்ன பண்ணுவாராம், தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் உயரணும்னா நம்ம யாருடைய கரத்தில் இருக்கணும், கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். அவருடைய மறைவிடத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு உயர்வு கிடைக்குமே தவிர்த்து நம்ம கர்த்தரை விட்டுட்டு நம்ம வேற ஒரு நிழலை தேடி போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, உயர்வு கிடைக்காது. ஏன்னா ஆதாம் ஏவாளால் சாத்தானுடைய அந்த சாத்தான் சொன்னதை கேட்டதுனால கடைசியாக ஏதோம் தோட்டத்தையே என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் மூடிட்டாருங்கள. வசனம் இருக்குல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அவர் மனுஷனை பிறப்பிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கீழே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏதோம் தோட்டத்தையே என்ன பண்ணிட்டார் அவர், அதுக்கு போகிற வழியை
அடைச்சிட்டாருல, காவல் செஞ்சிட்டார். அதுவே அவங்க அதை சர்ப்பத்தின் சொல்ல கேட்காம இருந்திருந்தாங்கன்னா ஏதேன் தோட்டம் என்ன பண்ணியிருக்கோம்? ஏதேன் தோட்டத்தில் அவங்களும் இருந்திருப்பாங்க. அப்போ நம்மளும் யாருடைய நிழலில் இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷனுடைய நிழலில் இருக்கிறோமா, இல்லை சாத்தானுடைய நிழலில் இருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய நிழலில் இருக்கணுமான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா மனுஷனுடைய நிழல் எப்படி தெரியுமா? இப்போது ஒரு மரத்தில் நிழல்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு போக்கி இருக்கிறோம், மனுஷனை நோக்கி இருக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரை நோக்கி இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? வராதில்ல. இதுவே சர்ப்பத்தை சாத்தானுடைய நிழலில் இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த நேரத்துக்கு என்ன ஆகும்? இனிமையாக இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாங்க? அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அது இனிமையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களால என்ன ஆச்சு? ஏதேன் தோட்டமும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தண்டனையை கொடுத்தாரா? சர்ப்பமும் என்ன பண்ணுச்சு? தண்டனையை உண்டாக்குச்சு. அப்போ நம்மமும் சாத்தானுடைய நிழலில் இருக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு எதை வேணால் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நமக்கு அது சாபமாய் மாறும். ஆனால் கர்த்தருடைய நிழலில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவார்? அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் என்ன, அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கூட, யார் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன்? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவரிடத்துல தான் வர சொல்கிறாருல்ல. நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம யாரை நோக்கி தான் போகணுமா? கர்த்தரை நோக்கி தான் போகணுமா? அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அங்கே தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதலே கிடைக்கும். இளைப்பாறுதல் தான் என்ன? நம்ம தங்கி ஒரு இடத்துல இருந்து போகிற இடம். ஒரு மரத்து நிழலும் நமக்கு எப்படி தான்? இளைப்பாறுதல் தருகிறது தான். அதே இளைப்பாறுதல் யாருன்னு சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த இளைப்பாறுதல். என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்னவா இருக்கேன்? இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்கிறாரு. இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த இளைப்பாறுதல் நம்மளுக்கு எப்படி தராரான்னு தெரியுமா? நம்ம இளைப்பாறுதலை தேடி நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. ஏன்னா இந்த 40 நாளோட டாப்பிக்கே என்ன சொல்லியிருக்காங்க? சிலுவை மரமும் மனித வாழ்வும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை சிலுவை மரத்தோடு எப்படி ஒப்பிடணும்னு சொல்லிட்டு தான். இப்போ நான் வனாந்திரத்தில் இருந்த மரங்களுடைய நிழல்களில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க என்ன தவறு செஞ்சதுனால அவங்களுக்கு எது தடைப்பட்டு போச்சு? அவங்க நிழலில் நீடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு என்ன உயர்வு கிடைச்சிச்சின்னு பார்த்தோம். ஆனால் இதே மரத்தின் நிழலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இந்த சிலுவை மரம், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறியப்பட்ட மரம், அவர் சிலுவையில் அறியப்படுறதுக்கு முன்பதாக வரைக்கும் அது எப்படி இருந்துச்சா? ஒரு சாபத்தீடான மரமாக இருந்துச்சா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க? சாபப்பட்ட மரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அறிந்து நமக்காக அவர் சாபமாகி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அறியப்பட்டு இன்றைக்கு நமக்கு அந்த சிலுவையின் மரத்தினால் நமக்கு என்ன பண்ணுறாராம்? அவர் நிழல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? வலது பக்கத்தில் நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் தான் அந்த மரமாக இன்று நமக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? நிழலாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த வனாந்திரத்தின் பாதையில், அந்த கஷ்டங்களில் எந்தவித உபத்திரவங்கள் வந்தாலும், ஏன்னா உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணுறதே இல்லை, அற்பமாய் அவர் எண்ணுகிறதே இல்லை. அப்பேற்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நடக்கும் பொழுதும் நமக்கு நிழலாக இருக்கிறது யார் தான்? இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த சிலுவை மரத்தின் காட்சி தான். ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வேதனைகள் இருக்கும் பொழுது, நம்ம கண்ணீர் விட்டு அழும் பொழுது, நமக்கு கண்களுக்கு முன்பதாக நம்ம எதை நோக்கி பார்க்கணுமா? அவருடைய கல்வாரி காட்சியின் அதை தான் நம்ம பார்க்கணும். அவருடைய நமக்காக அவர் அடிக்கப்பட்டது, நமக்காக அவர் சிலுவையில் அறியப்பட்டது தான் நம்ம என்ன பண்ணணுமா? பார்க்கணுமா? ஏன்னா அதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும்? நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் மரிக்கப்பட்டிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மரிக்கப்பட்டதை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பெருசாகவே நினைக்க மாட்டோம்ல. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கிறார்? நிழலாக இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார்.
யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த நிழல் நம்மளுக்கு எப்படி செய்கிறதுனா, ஏன்னா வந்து இந்த சிலுவை மரத்தை தான் இப்போ நம்ம என்னவா நினச்சிட்டு இருக்கோம்னா அவருடைய நிழலாக நினச்சிட்டு இருக்கோம். அந்த நிழலை நம்ம எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும்னா, வார்த்தைகளால் பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி. அப்போ நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை சோர்ந்து நிற்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறது எதுதானா? கர்த்தருடைய வார்த்தை தான். ஏன்னா எலியாக்கும் அவர் சூரிய செடியின் கீழே இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, நான் சாகணும்னு சொல்லும் பொழுது போஜனத்தை கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு, பிரயாணத்துக்கு போக சொல்கிறார். அப்போ இன்றைக்கும் நமக்கும் என்ன பண்ணுறாரு, அவருடைய வார்த்தை என்கிற மன்னாவை தான் என்ன பண்ணணுமா, நம்ம காத்துக்கொள்ளணுமா. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நம்ம அனுதினமும் உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பிரயாணம் கூட என்னவா மாறும், சுலபமாக மாறும். வனாந்திரத்திலிருந்து நம்மையும் என்ன பண்ணுவார், செழிப்பான இடத்துல அவர் நடக்க செய்வார். பாலைவனத்தையும் என்னவா பண்ணுவார், அவர் நீரோட்டமாக அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மையும் என்ன பண்ணுவார்னா அவர் நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன வேணும், நம்மளுக்குள்ளாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்குள்ளாக என்ன செய்யும், கிரியை செய்யும். இதுவே வந்து தாவீது நம்ம அதிகமாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம பாடுற பாடலும் சரி, அவர் துதிக்கிற துதி ஆராதனையும் சரி, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் எதுலேருந்து தான் எடுப்போம்னா சங்கீதத்துலேருந்து தான் எடுப்போமே. ஏன்னா அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பார் தாவீது, நிறைய பாடுகளும் அவர் பட்ட பாடுகளை துதித்து பாடியிருப்பார். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ணியிருப்பார், அவர் அதில் எழுதியிருப்பார். அப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளாக நம்ம வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் மீட்டு நமக்கு நிழல் தருகிற மரமாக யார் இருக்கிறாங்கன்னா கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா மரத்தோட நிழல் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வெயில் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த நிழல் போயிடும். மனுஷங்க கூட நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அவங்களாலையும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணிடுவாங்க, விட்டு போயிடுவாங்க. அப்போ நிழலே இல்லாமல் வனாந்திரத்தில் திரும்ப என்ன பண்ணுவோன்னா நம்ம அதே இடத்துல நின்று கொண்டு தான் இருப்போம். அதுவே கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை நம்ம பற்றி கொண்டு இருந்தால் அந்த வார்த்தை நிமித்தம் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயணிக்க முடியும். எப்படி வந்து வனாந்திரத்தின் மரங்கள் தண்ணீர் எவ்வளோ தொலைவு இருந்தாலும் அந்த தண்ணீரை உறிஞ்சி அந்த வனாந்திரத்தில் அது இருக்கவே முடியாது இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் அது நிலைச்சு நிற்குதுல்ல. அப்போ நம்மளாலும் நிலைச்சு நிற்க முடியும்னா இந்த வார்த்தை நமக்குள்ளாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது கிரியை செய்கிறதோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா, உயர்த்தப்படுமா. நம்ம இன்றைக்கு கூட நமக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படி எவ்வளவுதான் வனாந்தரத்தின் பாதையில் நம்ம இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலிருந்து மீட்டு நம்மை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிறது யார் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான், இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏசாயா 35வது அதிகாரத்தை அது வசனத்தை ஃபுல்லாக நம்ம வீட்டில் கூட நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதில் 10வது வசனத்தை மட்டும் இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனந்த பரிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த 35வது அதிகாரத்தை ஏசாயா 35 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஒரு வனாந்திரமாக இருந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சுன்றது இந்த 10 வசனத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும். அதில் கடைசி வசனம் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கை என்னவா மாறும், ஆனந்த களிப்பாய் மாறும். அப்படி மீட்கப்படலைன்னா அதே வனாந்திர வாழ்க்கையில் தான் இருப்போம். நம்மளே என்ன பண்ணுறோன்னா என் வாழ்க்கை எப்போ மாறும், என் வாழ்க்கை வந்து இப்படியே இருக்கே நம்ம நினைக்கிறோமே தவிர்த்து அந்த வனாந்திரத்தின் பாதையில் நம்ம என்ன தவறு செஞ்சோம், அங்கேயே தங்கிட்டோமா, இல்லை வேறு என்ன நம்ம தவறு செஞ்சோன்றதை நம்மளே என்ன பண்ணணுமா, நம்ம அலசி ஆராயணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். நமக்குள்ளாக இருக்கிற சஞ்சலம் என்ன பண்ணுமா, ஓடி போகுமா. அப்போ இந்த வனாந்திரத்தின் பாதையில் இப்படியே இல்லாதபடி எப்படி நிழல் தருகிற மரங்களாக இருந்ததோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுது, நமக்கு நிழல் தருகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், நிழலும் தரும். மனுஷனோ வேற யார் எந்தவித பொருளோ எந்தவித நம்ம ஆசையை என்ன பண்ணிடாது, நமக்கு நிழலாக இருக்காது. மனிதர்கள் சொல்லுவாங்களே, இவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு என் நிழலாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்கள்ல. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, இவங்களோட நிழல்லே வாழ்கிறாங்க
ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, ஏதாவது ஒரு ரவுடி வேறு யாரோ பெரிய ஆளை தெரிஞ்சுட்டா என்ன சொல்லிடுவோம் நம்ம, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து அவங்களோட நிழலில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்களாம் என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு நாள் மறித்து போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்களாம் என்ன பண்ணிவிடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம விட்டு நீங்காதவர் யார் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறாருன்னா, நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. எப்படி வந்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்ம கூட என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளுக்கு கூட இருந்து நம்ம வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த சிலுவை மரத்தில் கூட எப்படி வேர் வந்து அடி வேர் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுபோல தான் பிதாவானவர் நமக்கு வேராக இருந்து அந்த மரமாகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து அதனுடைய நிழலாகிய பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறதுல பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த ஒரு மரத்தை மட்டும் நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்தை நோக்கி மட்டும் நம்ம பார்த்தோன்னா, அதனுடைய நிழலில் மாத்திரம் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கலங்கி போகவும் மாட்டோம், நம்முடைய பாதையிலிருந்து நம்ம தடுமாறவும் மாட்டோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய பாதையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவார், அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாவீதை ராஜாவாக்கினவர் நம்மையும் என்ன பண்ணுவார், ராஜாவாய் மாற்றி நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கூட முடித்துக்கொள்வேன். அதே இடத்துல கூட கொஞ்ச நேரம் நம்மளுடைய வனாந்தரத்தின் வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சமூக